காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகள்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அம்மா குருவுடைய உண்மை நிலையை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எங்க நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கா, ரிஷிகேசத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு. ஸோ அம்மா கங்கை நீர்ல காட்சி கொடுத்தாங்க. ஸோ அம்மாவை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு அம்மா ஆசிரமத்துக்கு அவர் வந்துட்டார் இல்லையா. அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் அம்மா இன்னொரு பிரம்மச்சாரி அம்மா கிட்ட கேட்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாரும் ஆசிரமத்துல தான் இருக்கோம் சரியா. பிரம்மச்சாரி கேட்கிறாங்க அம்மா கிட்ட, அம்மா குரு எப்படிமா, யாருமா உண்மையான சாதகர் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அம்மா உண்மையான சாதகர்னா யாரு அப்படின்னா, யாரு இக்கட்டான சூழ்நிலையில கூட கடவுளை விடவே மாட்டேன், இந்த மாயையில நான் சிக்க போறேன்னு தெரியுது, ஆனாலும் நான் கடவுளை விடவே மாட்டேன்னு யார் ஒருத்தர் அந்த மாதிரி சூழ்நிலையில கூட கடவுளை டைட்டா பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்கதான் உண்மையான சாதகர் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அடுத்தது குருவுடைய இயல்பு என்ன, குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கும் போது அம்மா சொன்னாங்க, குரு அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர். அவரு இதுதான் நம்ம சொல்லவே முடியாது. அவர் நல்லவர்னு சொல்ல முடியாது, கெட்டவர்னு சொல்ல முடியாது, அவர் அகங்காரம் பிடிச்சவர்னு சொல்ல முடியாது, அகங்காரம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் பிரம்மச்சாரி ஒரு கேள்வி கேட்டாங்க, இது என்ன எனக்கு புரியலையே, அப்ப அகங்காரம் இருக்கா, நீங்க சொல்றதை பார்த்தா அகங்காரம் இருக்கு அகங்காரம் இல்ல, அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி அப்ப கடவுளுக்கு அதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களா, நான் என்ற தன்மையை அழிக்கணும், அதை அழிக்கணும், அகங்காரம் அழியணும், அகங்காரம் அழிஞ்சாதான் இறைவனாக முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்க, அதாவது கடவுளுக்கு அகங்காரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அந்த அந்த கேட்டகரியில மட்டும் அவர் இருக்காருன்னு ஆயிடும். கடவுளுக்கு அகங்காரம் இல்லை அப்படின்னா அதுலதான் அவர் இருக்கிறாருன்னு ஆயிடும். அப்படி கிடையாது, அவரை கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா உனக்கு அகங்காரம்ன்ற ஒரு உணர்வு வருது அப்படின்னா இறைவனுடைய படைப்புல தானே அது வருது. அப்ப இறைவனுடைய படைப்புல அது இருக்கும்போது அப்புறம் எப்படி அது இறைவனுடைய படைப்பிலே அது இருக்கும்போது இறைவனுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சோ ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படத்துல நல்ல ஒரு நல்ல படம், நல்ல ஹீரோ நல்லவனா இருக்கான் அப்படின்னா டைரக்டர் நல்லவன் மட்டும் நம்ம கெஸ் பண்ண முடியாது. அதே படத்துல ஒரு வில்ல இருக்கான், ஒரு கொலை பண்றான் அப்படின்றதுக்காக அந்த படத்தை எடுத்து டைரக்டர் தான், அவருடைய சிந்தனையில தான் அந்த எண்ணம் வருது, ஒருத்தன் கொலை பண்றான் அப்படின்ற அந்த எண்ணம் டைரக்டருக்கு வந்ததுனாலதான் அந்த படம் எடுக்கப்படுது. அப்போ அந்த சீன்ல ஒருத்தர் கொலை பண்றாரு அப்படின்னா டைரக்டர் கெட்டவரா அப்படின்றது கிடையாது, அவருடைய படைப்புல எல்லாமே இருக்கு. அதே மாதிரிதான் இறைவனுடைய படைப்புல அகங்காரம் இருக்கு, கோபம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஓகேவா. ஆனா எதை நம்ம யூஸ் பண்ண போறோம், எதை நம்ம அதிகமா எடுத்துக்க போறோம், கோபம், உண்மையான கோபம் என்ன, ஒரு தர்மத்திற்கு எதிராக ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டுதான் ஆகணும். அது நம்மளுக்கு எது தர்மம் எது அதர்மமே தெரியாத போது நம்ம கோவப்படுறதே நிறுத்துறது நல்லது. சோ அம்மா என்ன சொல்றாங்க, அப்ப நீ ஒரு கடவுளை இதுதான் கெஸ் பண்ணவே முடியாது, அனைத்தையும் படைத்தவர் அவர் என்பதனால் உன்னுடைய சக்திக்கு அவரை நீ எடையே போட முடியாது, அவர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஓகே, சோ இப்படி பேச்சில் இருந்துட்டே இருக்கும்போது ஒரு பிரம்மச்சாரி கேட்கிறாரு, அம்மா நீங்க ஆனா எங்களை அடிக்கடி திட்டுறீங்களேமா அப்படின்னு கேட்கும் போது அம்மா சொல்றாங்க, நான் ஏன் உன்னை திட்டுறேன், யோசிச்சு பாரு, நீ ஒரு தடவை தப்பு பண்ணா அம்மா திட்டிருக்கனா, பண்ண தப்பையே பல தடவை பண்றதால தடவை திட்டுற, சிரிப்பா வருது அப்படின்னு அம்மா கேட்டாங்க இல்லையா. இப்ப அதோட கண்டினியூஷன் நம்ம என்னன்றத பார்க்கலாம். இப்போது அம்மா திட்டுவதை பற்றி கூறினேன். ஒரே தவறை நீங்கள் திரும்ப திரும்ப செய்யும் போதுதான் அம்மா ஏதாவது சொல்கின்றேன். உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கின்ற தவறுகளை நீங்கள் திரும்ப திரும்ப செய்வதை காணும் போது அதை சரிப்படுத்துவதற்காக அம்மா ஏதாவது சொல்கின்றேன். ஆனால் அம்மா திட்ட வேண்டும் என்பதற்காக யாரையும் திட்டவில்லை. அம்மா உங்களிடம் உறுதியாகவும் கடுமையாகவும் எதையாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு காரணம் அப்படி சொல்லுவது ஒன்றுதான் உங்களுடைய லட்சியத்தில் உங்களுக்கு விழிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான். அத்தகைய மனப்போக்கை உண்டாக்க உறுதியாக சிலவற்றை பேசுகின்றேன். அதுபோன்ற விழிப்பும் மாற்றமும் ஏற்படாமல் உங்களுடைய பழைய பழக்க வழக்கங்களையும் மனப்பான்மைகளையும் மாற்றிக்கொள்ளாமல் வாழ்க்கையை பற்றிய பரந்த மனப்பான்மையை பெறாமல் இந்த ஆசிரமத்தில் நீங்கள் வாழ்வதால் என்ன லாபம் இருக்கிறது? புரியுதுங்களா? சோ அம்மா என்ன சொல்றாங்க, இந்த பாரு, அம்மா உன்ன ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறேன் அப்படின்னா இது அவங்களுக்கு மட்டும் இல்லடா, நம்மள கூட. அம்மா நம்ம நேர்ல திட்டி இருக்காங்களா? என்ன திட்டி இருக்காங்க? உங்களெல்லாம் திட்டி இருக்காங்களா?
ஓகே, சோ நேர்ல திட்டிருக்காங்க அப்படின்னா அம்மா என்ன சொல்றாங்க, நம்பர் 1, அந்த இடத்துல நான் திட்டுனா மட்டும்தான் உனக்கு ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னும் போது அந்த இடத்துல நான் திட்டிதான் அப்பதான் உனக்கு அந்த ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும். புரியுதுங்களா? சோ அது திட்டுன்னு சொல்ல முடியாதுடா. அம்மா என்ன அசிங்கமா திட்ட போறாங்க, அது போய் திட்டு கிடையாது, நம்மள சொல்லி காட்டுறது. இங்க பாரு, இப்ப நான் நேர்ல போனா அப்படின்னா, அம்மா 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 எனக்கு இதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்கம்மா, பாருமா இவரு மட்டும் இந்த மாதிரி ஒத்துக்கவே மாட்டேங்கிறான்னு யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா முதல்ல என்னதான் கேள்வி கேட்பா, நீ என்ன பண்ணன்னு முதல்ல சொல்லு, நீ என்ன தப்பு பண்ண. சோ அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த கேள்விதான் அவங்களுக்கு திட்டா தெரியுது. ஆக்சுவலி திட்டுறது இல்ல, அம்மா நம்மள புரிய வைக்கிறதுக்காக நம்ம பண்ண தவறுகளை சுட்டி காட்டு சொல்றதுதான். திட்டுறாங்கன்னா எப்படி திட்டு போறாங்க, எரும மாடு பண்ணி போட அப்படியே திட்டு போறாங்க, அப்பெல்லாம் கிடையாது. அவங்க திட்டுறாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அதுக்கு ஆக்சுவலி அது போய் திட்டு கிடையாது. அம்மா அழுத்தி சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு பாத்திரம் சரியா விளக்கல, அம்மா அன்னைக்கு பார்த்தாங்க. அன்னைக்கு அம்மா என்ன சொன்னாங்க, ஆன்மீக அறிவுரை தான் சொன்னாங்களே தவிர்த்து யாரும் திட்டல. வாடி எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்க, பாத்திரத்தை இப்படி யாரு அப்பா விட்டு சொத்தி யார் விட்டு சொத்தி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்படிலாம் இது பேர் தான் திட்டுறது. அம்மா திட்டினாங்களா? இல்ல. அம்மா என்ன சொல்றாங்க, நீ இதுல கவனம் செலுத்தல அப்படின்னா ஆன்மீகத்துல உன்னால எப்படி முன்னேற முடியும்? உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்கிற அழுக்கு கூட உன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற அழுக்கு உனக்கு எப்படி தெரியும்? சோ நம்மள கேள்வி கேட்கிறாங்க, நம்மள புரிய வைக்கிறாங்க. சோ இதை திட்டு நம்ம சொல்ல முடியாது, நம்மள கேள்வி கேட்டு நம்மள அறிய வைக்கிறாங்க. சோ இது திட்டே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதான் அம்மா சொல்றாங்க. அம்மா சரி நீ திட்டுறேன்னு சொல்றேன், நான் திட்டுறேனே வச்சுக்கிறேன், நீ சொன்னதை நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், நீ அதை பண்றியா? பண்ணல. அப்ப அம்மா என்ன பண்ணுவேன், திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பேன், நீ ஒழுங்கா பண்ணல எனக்கு திட்டதான் செய்வேன். புரியுதுங்க? சில சமயங்கள் அம்மா பனிஷ்மெண்ட் கூட கொடுப்பாங்க. அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மள கண்டிப்பா மாத்துற அளவுக்கு இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள், ஆசிரமத்தில் உண்மையாவே நடந்த சம்பவம். ஒருத்தவங்க ரொம்ப உடம்பு சரியில்லை போல் இருக்கு, அம்மாவை தர்ஷனத்துக்கு பார்க்க வந்திருக்காங்க. அப்ப அறியாமையில அம்மா, அதாவது அந்த தாங்க முடியாம மயக்கத்துல அம்மா மேல வாமிட் எடுத்துட்டாங்க. அம்மா அதை தாங்கிட்டாங்க, அம்மா தாங்கி பிடிச்சிட்டாங்க. அம்மாவுடைய சாரில வாமிட். அது வந்த உடனே சரி மோலேன்னு அம்மா ஆறுதல் கொடுத்து, ஏன்னா பெத்த குழந்தை இல்ல அம்மாக்கு, நம்ம குழந்தை வாந்தி எடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அணைச்சுப்போம் இல்லையா, நம்ம ஐயோ என் குழந்தை வாந்தி எடுத்து. சோ அம்மாக்கு பயம்தான் இருந்திருக்குமே தவிர்த்து வாந்தி எடுத்துட்டாங்கன்ற ஃபீல் இருக்காது. ஐயோ என் குழந்தைக்கு வாந்தி வந்துருச்சு, என் தங்கமே, என் பட்டு இது அப்படி தண்ணி குடி என் செல்லம், அப்படிதான் நினைப்பாங்க அம்மா. நம்ம அப்படிதான் நினைப்போம், அதை விட ஹையா நினைப்பாங்க அம்மா. அப்போ உடனே என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைக்கு ஆறுதல் கொடுத்துட்டு சரிடா நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், ஏன்னா அடுத்தவங்க கட்டி பிடிக்கணும்ல, மற்றவங்க எப்படி கட்டி பிடிக்கிறது. சோ அதனால அம்மா ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்க, ட்ரெஸ் மாத்துறதுக்காக உள்ள போறாங்க. அப்போ இந்த ட்ரெஸ் அவுத்து போடும்போது அங்க இருக்கிற அம்மா கூட இருப்பாங்க இல்லையா, அம்மாவோட சீடர்கள். சோ அதுல ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, குச்சை வச்சு அடுத்த நாள் காலையிலேயே எப்பயோ குச்சை வச்சு அம்மாவோட ட்ரெஸ்ஸை கையால எடுத்து தண்ணியில போட்டாங்களாம். அதை கையில தொடலையாம், அருவருப்பா இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க போல. அதை பார்த்த அம்மா நேரா இனிமேல் என் ட்ரெஸ் நீ துவைக்கவே கூடாது, நானே என் ட்ரெஸ்ஸை துவைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மாவே அலசி போட்டாங்களாம். ஏன், உன் பிள்ளையா இருந்தா நீ இந்த மாதிரிதான் பண்ண, அதாவது அந்த வாங்கிய கையாலலாம் அம்மா எடுக்க சொல்லல, அந்த ட்ரெஸ்ஸை ஒரு மூலையில இப்படி தூக்கி வச்சு தண்ணியில நினைச்சிருக்கலாம். ஓகேவா? சோ அதாவது நம்ம அவங்களை தப்பு சொல்லலடா, அம்மா எந்த இன்டென்ஷன்ல நம்மளுக்கு சொல்றாங்கன்றதுக்காக நம்ம சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. அவங்க செஞ்சவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களாம் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா. நானே போயிருந்தா கூட நானும் அப்படிதான் பண்ணிருப்பேன், வேற மாதிரி கூட பண்ணிருப்பேன். சோ நமக்கு தெரியாது, அறியாமைதான். சோ அம்மா அதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நீ அப்ப பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன நீ இனிமே என் ட்ரெஸ்ஸை தொடாத. அப்ப நம்மளுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும் தெரியுமா, நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல, நம்ம இது தப்பு போல, நம்ம அப்ப நம்மளுக்கு கருணை இல்ல, அதனாலதான் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஏக்கம், தவிப்பு உனக்கும் வந்துடும் அம்மாவுக்கும் வந்துடும். அப்புறம் 2 பேரும் ஒரு பிரிவினை அப்படி எப்படி சொல்ல மனதளவுல பாதிக்கப்பட்டு அப்புறம் 2 பேருமே ஒன்னா இணைவாங்க. அதுக்கப்புறம் அம்மா அவங்கள கொஞ்சம் இவங்க அம்மாவை கொஞ்சம் அது அடுத்த நிலைக்கு போயிடும். ஓகே, சோ அம்மா இதை திட்டுறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க கூடாது. அம்மா என்ன சொல்றாங்க, உன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நான் அதை சொல்லிதான் ஆகணும், அப்படி இல்லைன்னா நீ ஆசிரமத்தில் இருக்கிறதே வேஸ்ட்ன்றாங்க. அப்படி எதுக்கு நீ ஆசிரமத்தில் இருக்க? ஓகேவா? சோ அது உங்களுடைய நன்மைக்குன்னு அம்மா சொல்லிட்டாங்க. சோ அதனால நேர்ல யாராவது தர்ஷனம் வாங்க போகும்போது அம்மா ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னா பாக்கியம்டா. நம்மள யாரையாவது அம்மா நிக்க வச்சு திட்டுறாங்க அப்படின்னா அதை விட பாக்கி எதுவுமே கிடையாது. ஏன்னா அம்மா எவ்வளவு உரிமை நம்ம மேல வச்சிருக்காங்க பாருங்க, அந்த உரிமைக்கெல்லாம் நாங்க ஏங்குறோம். அம்மா நான் நிறைய வாட்டி அம்மா என்ன திட்டுமா, ஏன்னா உரிமை இருக்கிற இடத்துல தானடா திட்ட முடியும். அப்போ நம்மள திட்டல அப்படின்னா ஒதுக்கி வச்சு பாக்குறாங்கன்னு அர்த்தம். நான் தப்பு பண்ணா திட்டணும், அப்புறம் குருன்னு எதுக்கு இருக்க,
உன்னை கேட்டுதான் ஒரு வேலை இல்லாம எல்லா வேலையும் சரி, வீட்டை பெருக்கிறதுல இருந்து தலைக்கு குளிக்கிறதுல இருந்து இன்னைக்கு காலைல கூட அம்மா நான் தலைக்கு குளிக்கட்டுமா வேண்டாம், அம்மா வேண்டான்னா. ஏமா அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு மெசேஜ் சரி லூசே நாளைக்கு தமிழ் நியூ இயர், நாளைக்கு தலைக்கு குளி. அம்மா சொல்றா பாருங்க உள்ள இருந்து, ஓ ஆமா சாரிமா எனக்கு தான் மறந்து போச்சு, இன்னைக்கே தலை குளிச்சு அப்ப நாளைக்கு தலை குளிப்போம், நாளைக்கே குளிச்சுக்கோ. சோ ஒன்னே விடாம நம்ம அம்மா கிட்ட கேட்டு வாழ்றோம். நான் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்ன சுத்தி இருக்கவங்க சில பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஓகே, அப்போ இவ்வளவு உரிமையா இருக்கும் போது தப்பு பண்ணா திட்டணும்ல, திட்டணும். தப்பு பண்ண டைரக்டா கேள்வி கேட்கணும். அப்ப நான் திருந்த வேணாமா? நம்ம அம்மாட்ட இப்படி கேட்கணும். நம்ம அம்மாட்ட இப்ப கேட்போம் எல்லாரும் சரி, அப்ப நாங்க திருந்த வேணாமா? நீனே சொல்லு, நாங்க திருந்தணுமா வேண்டாமா? திருந்தணும்ல. அப்ப நேர்ல வந்தா கூட நாங்க ஏதாவது தப்பு பண்ணா டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கேக்குறீங்க. அப்படி கேட்டாதான் நாங்க திருந்துவோம். ஓகே ஓகே. சோ அப்பதான் அந்த இணக்கம், நமக்கும் அம்மாக்கும் அந்த இணக்கம் வேண்டாமா? எனக்கு கவலையா இருக்கு. அம்மா கொஞ்ச நாளே கவலை வருது. என்ன கவலை வருது அப்படின்னா, அதாவது சந்தோஷமா நம்ம ஏதாவது நல்லது செஞ்சுட்டு கொஞ்சம் அது ஓகே, அதெல்லாம் அக்செப்ட் பண்ண, அதுக்கு கொஞ்சம் ஊட்டுற போது அம்மா என்ன சொல்ல வரும் அப்படின்னா, நான் ஏதோ மூணாவது மனுஷி கிடையாது, உன் கூட இருக்கிறவங்க மட்டும் நீங்க திட்டுவீங்க, தர்ஷனத்துக்கு மாசம் மாசம் வர எங்களை மட்டும் திட்டாம பதுசா சொல்றேன்னா அப்புறம் எங்க தூரத்துல வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு அந்த தூரம் தேவை கிடையாது, எனக்கு அந்த தூரம் தேவை கிடையாது. தப்பு பண்ண டைரக்டா நீங்க பனிஷ்மெண்ட் கூட கொடுமா, டைரக்டா கொடுமா, திட்டுறதுனா டைரக்டா திட்டுமா, அதுதான்மா. அப்புறம் உனக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்புக்கு என்னதான் அர்த்தம் இருக்கு? அம்மா கேக்குறாங்களா, ஆசிரமத்துல இருந்து என்ன அர்த்தம் இருக்கிறது நான் கேட்கிறேன். அப்போ நான் உன்ட்ட மாசம் மாசம் தட்சணை நீயே உயிர் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? தப்பு பண்ணா அம்மா கேட்கணும். ஆக்சுவலி இப்பெல்லாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டெய்லி அம்மா கிட்ட அம்மா என்ன நான் எதை தப்பு பண்ணிதான் நான் மன்னிச்சிருக்குங்கம்மான்னு கேட்பேன் இல்லையா? இப்ப எனக்கு அது வரமாட்டேங்குது. என்ன திரும்ப வருது, அம்மா எனக்கு தண்டனை கொடுத்து பனிஷ்மெண்ட் கொடுமா, அம்மா பனிஷ்மெண்ட் கொடுமா, நீ எத்தனையோ நீ மன்னிக்க ரெடியா இருக்க, நீ மன்னிச்சா திருந்த மாட்டேங்கிறனே, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரி பனிஷ்மெண்ட் அம்மா கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது, அம்மா எனக்கு திருத்திடுங்கம்மா, என்ன சாரியே எப்ப பார்த்தாலும் அம்மா சாரிமா சாரிமா, எத்தனை சாரி கேட்கறது? அம்மா என்னை திருத்துமா, என்னை திருத்துமா, என்னை தயவு செஞ்சு திருத்துமா அப்படி கேட்கலாம். அம்மா சாரி அப்படின்னு கேட்டுட்டு, அம்மா என்னை திருத்துமா, பனிஷ்மெண்ட் வேணா கொடுத்துக்கோமா. அப்பதான்டா நம்ம ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கணும் அர்த்தம். அம்மா ஓப்பனா இருக்கும் இல்லையா? அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்மள ஈஸியா நமக்குள்ள இருக்கிறதுல அழகா கழுவி தூக்கி எறிவாங்க. ஓகே, சோ அந்த ஒரு மனப்பான்மைக்கு வரும்போது அம்மாவை நம்மள ஈஸியா அடுத்த நிலைக்கு உயர்த்த முடியும். சரி, இப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆன்மீகத்தில் வளராமல் நீங்கள் இங்கே வருவதற்கு முன் பாருங்க, ஆன்மீகத்தில் வளராமல் நீங்கள் இங்கே வருவதற்கு முன்னால் எப்படி இருக்கின்றீர்களோ அப்படியே இருக்க விரும்பினால் இங்கு இருப்பதால் எந்த பலனும் இல்லை. இங்கே இருப்பதன் நோக்கமே பயனற்று போய்விடும். குழந்தைகளே, அம்மா தன்னுடைய கடந்த காலத்தில் எவ்வளவு திட்டுகளுக்கும் போராட்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி இருக்கின்றேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? தமயந்தி அம்மாவின் ஒவ்வொரு செயலையும் உற்று கவனிப்பார். தெருவை அம்மா பெருக்கும் போது ஏதாவது ஒரு சின்னஞ்சிறு குப்பை விடுபட்டு போயிருந்தாலும் அடிப்பார். பாத்திரங்களை எல்லாம் அம்மா கழுவி சுத்தம் செய்தும் ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து பார்ப்பார். ஏதாவது ஒரு துளி அழுக்கு எங்காவது இருந்தால் மிகவும் கடுமையாக திட்டுவார். தரையை பெருக்கும் போது துடப்பத்திலிருந்து ஒரு துடப்பங்குச்சி தவறி கீழே விழுந்தாலும் தமயந்தி அம்மா சும்மா விடமாட்டார். சமைக்கும் போது தூசியோ சாம்பலோ பானைக்குள் விழுந்துவிட்டால் மிகுதியான தண்டனை கிடைக்கும். மாட்டிற்காக அம்மா புல் அறுக்கும் போது தமயந்தி அம்மா தொலைவில் நின்று கொண்டு அம்மா யாருடனாவது பேசிக் கொண்டிருக்கின்றேனா என்று கவனிப்பார். யாருடனாவது அம்மா பேசிக்கொண்டு நின்றால் அடிப்பார். அம்மா இந்த திட்டு அடி உதைகளுக்காக மனம் வருந்தியதே இல்லை. விதி நம்முடைய நன்மைக்காக செய்கின்ற காரியங்கள் இவை என்று ஏற்றுக்கொண்டேன். அம்மா இவற்றால் மனம் வருந்தியதோ கோபம் கொண்டதோ இல்லை. அதற்கு பதிலாக அம்மாவின் மனம் உள்முகமாக திரும்பிவிட்டது. பாத்தீங்களா, அம்மாக்கு எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அப்படியே கவனிச்சுட்டே இருப்பாங்களாம். ஏதாவது ஒண்ணு சிந்தனா பலார்னு ஒண்ணு வைப்பாங்களாம். அப்ப அம்மா என்ன பண்ணாங்க, இதுக்கு நான் கவலைப்படல, இதுல எனக்கு கவனம் அதிகரிச்சது, எங்க அம்மா என்ன நோட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் அம்மா பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. அவ்வளவு கவனத்தோட பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் குரு. அம்மா சொன்னாங்களே, நான் மட்டும் குருபா எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. ஆக்சுவலி தமயந்தி அம்மா குருபாவத்துல இருந்திருக்காங்க அம்மா கிட்ட. இதுதான் குருபாவம். இதுவே குருபாவம்.
ஒரு விஷயம் விடாம நோட் பண்ணுவாங்க. ஆனா அப்படி இருந்தா எவ்வளவு நல்லது தெரியுமா? நம்ம ஒரு மிஸ்டேக் கூட பண்ண மாட்டோம். அது அவ்வளவு நல்லதுப்பா. நானே அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா என்ன விட்டுறாதம்மா, அம்மா என்னோட மிஸ்டேக்ஸ் சொல்லுங்க. நானே ஒரு நாளைக்கு உட்காந்து நேத்து அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா இன்னைக்கு என்னம்மா வாங்கட்டும். நேத்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, மட்டன்னா 1, சிக்கன்னா 2, ஃபிஷ்னா 3, இல்ல வெஜ்ஜு சாப்பிடனா 4. அம்மா 100% ஃபிஷ் வாங்க தான் சொல்லுவாங்க எனக்கு தெரியும். எப்ப டைஸ் போட்டாலும் ஃபிஷ் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபிஷ் சொல்லிட்டாங்கடா. சரி, பசங்களுக்காக நான் கேட்டேன், அம்மா இது கடல் மீனா இல்ல ஆத்து மீனான்னு கேட்டேன், கெண்டை மீனான்னு. அதுக்கு அம்மா கடல் மீன் சொல்லிட்டான். ஆனா போற வழியில ஆத்து மீன் வித்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே ஆசை வந்து, அம்மா ஆத்து மீனே வாங்கிக்கலாமே, கெண்டை மீன் விற்குதுமா, ப்ளீஸ்மா அதை வாங்கிக்கலாமே டைஸ் போட்டு கேட்டேன். ஓகேன்ட்டான். அது ஃபர்ஸ்ட் கொடுக்கல, அதுக்கப்புறம் ஓகேன்ட்டான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அம்மா 1 கிலோ வாங்காம 2 கிலோவும் வாங்கியமா, இதுமா கம்மி காசுன்னு 400 ரூபாய் போச்சு. பைக்ல ரிட்டர்ன் வரும்போதுதான் வந்தது பாருங்க பயம். அம்மா என்ன சொல்லி அனுப்புனா, நீ என்னடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அது எனக்கு அவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சாரி கேட்டுட்டே வர, அம்மா என்ன மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா சாரிமா, அம்மா நான் ஒரு மரம் மண்டமா, நான் ஒரு கேவலமான ஜென்மமா, நீ சொன்னதை நான் கேட்கவே இல்லம்மா, அந்த ஆள் சொல்றதை கேட்டுட்டேம்மா, மீன்கார வியாபாரத்துக்காக வாங்குங்கம்மா, எனக்கு எங்கம்மா புத்தி போச்சு? நான் உன்கிட்ட தானே கேட்டிருக்கணும். அம்மா 2 கிலோ வாங்கட்டுமா 1 கிலோ வாங்கட்டும், உன்கிட்ட தானமா கேட்டிருக்கணுமோ. அம்மா நான் ரொம்ப கேவலமா ஆயிட்டேன், என்ன மன்னிச்சிருமா. அவ்வளோ கத்து அம்மா கிட்ட ரோட்லயே அம்மாட்ட சொல்லிட்டே வர, அம்மா எனக்கு தண்டனை கொடுமா, திருந்தவே மாட்டேங்கிறமா, என்ன மன்னிக்காதம்மா, எனக்கு தண்டனை கொடு. சத்தியமா நான் கேட்டேன். அம்மாவே என்ன கேட்டு பாருங்க, அம்மா தண்டனை கொடுமா, இல்லனா என்ன திருத்தறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுமா. நான் எப்படிமா உன்னை கேட்காம நான் பண்ணேன்? உன்னை நான் கேட்டிருக்கணும்லம்மா, நான் ஏமா கேட்கல? நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, மீன்காரரே கிருஷ்ணர் தான் நமக்கு நிறைய கொடுக்குறாரு போல நான் நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் அம்மாட்ட டைஸ் போட்டு கேட்டேன், அம்மா நான் தப்பு பண்ணிட்டேனா? ஆமா நீ தப்பு பண்ணிட்டேன். நான் எடுத்தோம் டக்குன்னு வந்தது பாருங்க ஆன்சர். நான் தப்பு பண்ணிட்டேன்னா 3, இட்ஸ் ஓகேனா 2 அப்படின்னு போட்டேன். தப்பு தான் பண்ணன்ட்டான். அம்மா நான் கவலைப்படப்படுறது, எனக்கு தண்டனை கொடுமா, ஐ எம் ரெடி, கிவ் மீ பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்டேன். ஆனா அம்மா பனிஷ்மெண்ட் கொடுத்தா. காலைல பைக்ல இருந்து கீழே விழுந்தேன். ஆனா எதுவுமே அடியெல்லாம் படல, லைட்டா அப்படியே வழுக்கிக்கிட்டு ஜெர்க்காச்சு, அவ்வளவுதான். ஆனா அடியெல்லாம் படல. இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி அம்மா தண்டனை கொடுக்குறேன்னா என்னன்னு பார்த்தா, அம்மாவுடைய செருப்பு வாங்கி காலில் போட்டிருந்தேன். ரொம்ப நாளா போட்டிருக்கேன். அதை நாய் கடிச்சிருச்சு. எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி கடிச்சா எனக்கு உயிர் போயிடும். ஏன்னா அது அம்மா ஓடுது, ரொம்ப பயந்துருவேன். சோ அதுல கர்மாவும் கழியுது, அது வேற ஒரு விஷயம். அப்புறம் அம்மாட்ட வந்து கேட்கிறேன், அம்மா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. நான் அப்புறம் எப்பதான் திருந்துறது? நான் எப்படி பண்ணலாம்? அம்மா கிட்ட டைஸ் போட்டு தானே போனேன். அம்மா கடல் மீன் தான் வாங்க சொன்னால, எப்படி ஆத்து மீன் வாங்கினேன்? அப்ப தப்பு யார் மேல இருக்கு? என் மேல தானே இருக்கு. அப்ப எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஏன்னா எனக்கு அம்மா வந்து என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. அம்மா வந்து என்ன வந்து அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் வாங்கினா கூட அம்மா என்ன சந்தோஷமா நினைச்சுப்பா, ஏத்துப்பா, அப்பாடா என் பொண்ணு பனிஷ்மெண்ட் கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சந்தோஷமா எடுத்துப்பா. அதுதான் அம்மா சொல்றாங்க தமயந்தி அம்மா அவ்வளோ விஷயம் பண்ணும்போது கூட அம்மாவுக்கு கவலை வரல. ஓகே, அம்மாக்கு என்ன வரல? கவலை வரல. அதுக்கு பதில் அம்மா உள்முகமா திரும்பினாங்களாம். அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெளி உலகத்திலிருந்து அம்மா தமயந்தி அம்மா வந்து யார்கிட்டயுமே பேச விடலையா. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நானே அம்மாட்ட கேட்பான், நீங்க யார்கிட்டயும் பேச விடாதம்மா, பேசினா அடிமா, என்ன திட்டுமா, ஏமா இப்படி இருக்க. நான் நிறைய வாட்டி கேட்டுக்க, சத்தியமா சொல்றேன். டேய் நான் விளையாட்டுக்காகவோ இல்ல சும்மா நான் யூடியூப்ல பேசுறதுக்காகவோ நான் சொல்லல. நான் கிருஷ்ணா கிட்ட உட்கார்ந்து முந்தானத்து கூட பேசினேன். உனக்கு பொசசிவ்னு இருக்கா இல்லையா கிருஷ்ணா? எனக்கு மட்டும் உன் மேல பொசசிவ் வருது இல்ல, உனக்கு ஏன் இல்ல? முதல்ல நீ பொசசிவா ஃபீல் பண்ணணும். நான் யார்கிட்டயாவது பேசினேன் அப்படின்னா கோச்சிக்கணும். கோச்சிக்கிறது மட்டும் இல்ல, என்ன இந்த சில பேர் வந்து சந்தேகப்பட்டு இந்த அதாவது ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்ல லவர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே, பொண்ணு வந்து அவங்க லவ் பண்ற பொண்ணு வந்து வேற யார்கிட்ட பேசிட்டு இவனுக்கு 10 கிட்ட வரும் தெரியுமா கோவம், எங்கடி போனேன் அப்படின்னு. டேய் கத்துக்கடா. நானும் கிருஷ்ணா எனக்கு ஒரு படம் பார்த்தோம், லவர்னு ஒரு படம். ரொம்ப நாள் கழிச்சு நான் கிருஷ்ணா கிட்ட சொன்ன, கிருஷ்ணா படம் பார்க்கலான்ட்டு. அப்ப நானும் கிருஷ்ணாவும் பார்த்தோம். ஒவ்வொரு சீனுக்கும் ஆஃப் பண்ணி நான் கிருஷ்ணா கிட்ட பேசுவேன். அப்போ அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிட்டான். இவன் கத்துறான் பாருங்க, அப்படி கத்துறான். எப்படி போன, என்ன விட்டுட்டு நீ எப்படி போனா, அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு முக்கியமான. உடனே அதை ஆஃப் பண்ணிட்டு நான் கிருஷ்ணா கிட்ட சொல்றேன், கிருஷ்ணா இந்த படம் எனக்கு லெசன் இல்லடா, உனக்கு தான் லெசன். இப்ப நீ இதை பார்த்து கத்துக்கிற. உன்னை தவிர நான் வேற யார்கிட்ட பேசினேன் அப்படின்னா இதே மாதிரி என்ன கேட்கிற, இதே மாதிரி என்ன நீ கேள்வி கேட்கிற, புரியுத? கோவப்பட்டு என்ன வேற லெவல்ல திட்டுற. இந்த மாதிரி நீ பண்ணு கிருஷ்ணா. அதுதான் கிருஷ்ணா லவ். ஆக்சுவலி பற்றிலாம் அதுதான் லவ்ன்றது கிடையாது. லவ்ன்றது விட்டு கொடுக்கறது. சோ நான் அப்படி கேட்டுட்டு இருக்கேன் பாருங்க கிருஷ்ணா கிட்ட. ஓகே, ஏன்னா நான் அப்பதானே திருந்துவேன். ஏன்னா எனக்கு அது தேவை. ஏன்னா நான் யார்கிட்டயும் பேசக்கூடாது, யாருமே கவனம் செலுத்த கூடாது. அப்படின்னா கிருஷ்ணா இந்த மாதிரி கோவப்பட்டா நான் கண்டிப்பா மாறிடுவேன். ஏன்னா என்ன திருத்தத்துக்கு எனக்கு வழி ஒன்னே ஒண்ணுதான்,
அவங்க என்ன ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால தாங்க முடியாது. அதுக்காகவே நான் திருந்தணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதனாலேயே நான் கிருஷ்ணா கிட்ட சொன்னேன், கிருஷ்ணா தயவு செஞ்சு என் மேல கோவப்படு, பொசசிவ் படு, உனக்கு லவ் பண்ணவே தெரியலடா, எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்குற, எது பண்ணாலும் ஓகேன்ற, எதுக்கு எப்படி பண்ற அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம திருந்தணும் அப்படின்னா அம்மா திட்டுறது ரொம்ப நல்லது, அம்மா கண்டிக்கிறது நல்லது. ஸோ அம்மா என்ன சொல்றாங்க, ஏன் அம்மா என்ன திட்டும் போது நான் அதை தவறா எடுத்துக்கல, உள்முகமா திரும்பினேன்னு சொல்றாங்க அப்படின்னா அது நமக்கும் தானே சொல்றாங்கன்னு அர்த்தம். சரி, அடுத்தது பார்க்கலாம். அம்மா இன்னும் சொல்றாங்க பாருங்க, குழந்தைகளே, நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை திருத்துவதற்காக மற்றவர்கள் உங்களை திட்டும் போது ஏற்படும் வேதனை உங்களை திட்டுபவர்களால் ஏற்படும் வேதனை அல்ல. மகிழ்ச்சியும் வேதனையும் அகங்காரத்தை சேர்ந்தவை. உங்கள் அகங்காரம் அடிபட்டு விட்டது. அதாவது என்ன தெரியுமா சொல்றாங்க, உனக்கு ஒருத்தவங்க திட்டும் போது உனக்கு கவலை வருது அப்படின்னா அவங்க திட்டினதுனால உனக்கு கவலை வரலப்பா, உன்னுடைய அகங்காரத்தினால உனக்கு கவலை வருது. என்ன எப்படி திட்டினீங்க நீங்க அப்படின்ற எண்ணம் தான் உனக்கு கவலை வருதான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க தங்கங்களா, இது நமக்கு தான் அம்மா சொல்றாங்க. இப்போ உங்க வீட்டுல உங்க மாமியார் உங்களை ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுப்போம், எக்ஸாம்பிளுக்கு திட்டுறாங்க, நீ எல்லாம் என்ன வளர்ந்த அப்படின்னு திட்டுறாங்கன்னு வச்சுப்போம். உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது, பிரஸ்டிஜ் அங்க டேமேஜ் ஆகுது. அப்ப அது அகங்காரம் தானே. எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, என்ன எப்படி சொல்லலாம், அது அகங்காரம். அதுதான் அம்மா சொல்றாங்க, அவங்க திட்டினதுனால உனக்கு கோவம் வரல, உன்னோட பிரஸ்டீஜ் இங்க டேமேஜ் ஆகுதுன்னு உனக்கு கோவம் வருது, அதுதான் அகங்காரம் அம்மா சொல்றாங்க. அப்போ அகங்காரத்துல தான் நம்ம இருக்கோம், புரியுதா? ஒருத்தவங்க அதே மாதிரி ஒருத்தவங்க உன்னை பாராட்டும் போது உனக்கு சந்தோஷம் வருது அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன்ற எண்ணம் உனக்கு இருக்குல்ல, அதுவும் அகங்காரம் தான். நான் என்ற தன்மை அங்க இருக்கவே கூடாது. அப்போ ஒருத்தவங்க திட்டும் போது உனக்கு கவலை வரல, பணிவு வருதுன்னு வச்சுக்கோயேன், அதுதான் அகங்காரத்தை நீ அழிச்சுட்டேன்னு அர்த்தம். ஒருத்தவங்களை திட்டும் போது கோவம் வருது அப்படின்னா உனக்கு அகங்காரம் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தவங்க திட்டும் போது உனக்கு பணிவு வருது, திட்டிட்டீங்களா சரி பரவாயில்ல, ஐயோ என் மேலதான்ப்பா தப்பு இருக்கு, மாமியாரோ மாமனாரோ இல்ல ஆபீஸ்ல இருக்கிறவங்களோ சொந்தக்காரங்களோ ஹஸ்பண்டோ யாரோ ஒருத்தவங்களை வந்து திட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க, என் மேலதான் தப்பு இருக்கு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் பண்ணிருக்கணும் தான், நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றதுதான் பணிவு. அப்பதானே கத்துக்க முடியும், அக்செப்ட் பண்ணும்ல. ஆமான்னு அக்செப்ட் பண்ணும்ல. அக்செப்ட் பண்ணி பாருங்க, உன் குருக்கு நான் அவ்வளோ பிடிக்கும். அந்த இடத்துல நானு கோவப்படுறேன், என்னை எப்படி திட்டினீங்க நான் அவங்க கேட்கிறேன், அதற்காக நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னா அகங்காரத்தை வளர்க்குறோம்னு அர்த்தம். அததான் அம்மா சொல்றாங்க. அடுத்தது, அதனால்தான் நீங்கள் புண்படுத்தப்பட்டு விட்டதாக நினைக்கின்றீர்கள். உங்கள் விருப்பப்படி நீங்கள் சிலவற்றை செய்ய விரும்புகின்றீர்கள், ஆனால் சிலர் அதற்கு எதிராக பேசுகின்றார்கள். அதனால்தான் நீங்கள் வருத்தம் அடைகின்றீர்கள். அதாவது என்ன சொல்றாங்க, உனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, நீ அதை செய்யலான்னு வரும்போது யாராவது நீ அதை பத்தி தவறா பேசுறாங்க அப்படின்னா உடனே உனக்கு கோவம் வருது. ஏன்னா உன் விருப்பத்தை வந்து அவங்க வந்து எதிர்த்தாங்க இல்லையா, பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்களோ அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னா உடனே வருத்தம் ஆயிடுது. ஏன், உனக்கு நீ ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணிட்டு போய் கேட்கும் போது அங்க அது நடக்கலன்னும் போது வருத்தம் வருது. ஓகே, அடுத்தது, வேதனையை உணர்கின்றீர்கள். நீங்கள் செய்ய முற்படுவது தவறாக இருக்கலாம் என்று உங்களுக்கு தோன்றுவது இல்லை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஏன் வீட்டுல பிசினஸ் வேணான்னு சொல்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உனக்கு அது செட் ஆகுமா செட் ஆகாதா, நீ எந்த அளவுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்க, அதுல எவ்வளவு அடி இருக்கு, பெரியவங்களுக்கு அது மேபி தெரியலாம். சோ அதனால உனக்கு அது நல்லது கெட்டது தெரியாது அப்படின்றதுனால அவங்க உனக்கு சொல்லலாம். ஆனா உனக்கு அது வந்து பிடிக்க மாட்டேங்குது. அவங்க சொன்னது உண்மையா கூட இருக்கலாம், ஆனா உனக்கு வந்து அது வேதனையை கொடுக்குது. பிரச்சனைகளை நன்கு பரிசீலனை செய்யாமல் நீங்கள் விரும்புவதையே செய்ய முயலும் போது உங்களுடைய தவறான காரியத்தின் விளைவை நீங்கள் நினைத்து பார்ப்பது இல்லை. சோ ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா அதுல என்ன இருக்குன்றத அனலைஸ் பண்ணாம எனக்கு வேண்டுவதை நான் செஞ்சுதான் நான் நிற்கும் போதுதான் பாதிப்பு வருதுன்றாங்க. உங்களுடைய சுயநலத்தின் காரணமாக நீங்கள் செய்யும் காரியத்தால் மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய வேதனையை பற்றியோ அதனால் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை பற்றியோ நீங்கள் நினைத்து பார்ப்பதே இல்லை. ஓகேவா? சோ நீ ஒரு விஷயம் செய்ய போற, ஓகே பிசினஸ் பண்ணலான்னு இருக்க, யாரு எப்படி பிசினஸ் பண்ண போற, பொன்னாட்டியோட நகையெல்லாம் வச்சு பிசினஸ் பண்ண போற, அதுல எவ்வளவு பாதிப்பு இருக்கு அதை யோசிக்கிறியா?
உனக்கு தேவை அதை பண்ணிடணும், 4 பேர் நேரம் கெத்தா நானும் ஒரு பிசினஸ் பண்றேன்னு சொல்லிடணும். ஆனா அதை கொடுத்து உன் ஒய்ஃப்க்கு எவ்வளவு பிரச்சனை, அதை மூக்கலனா உனக்கு எவ்வளவு லாஸ், இதெல்லாம் யோசிக்கிறியா? அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல அப்படின்னு அம்மா கேக்குறாங்க பாருங்க. உங்களுக்கு ஏற்பட்ட வேதனையை பற்றி மட்டுமே நினைக்கின்றீர்கள். சோ அதுல ஏதாவது யாராவது ஒருத்தவங்க திட்டாங்க அப்படின்னா உன்னை பத்தி மட்டும் நீ யோசிக்கிற. ஆனா உன்னால இன்னொருத்தவங்க பாதிக்கப்படுறாங்களே, நம்ம பண்ணது தப்புன்னு யோசிக்கிறியா? யோசிக்கிறது இல்ல. நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டு விட்டதாக உணர்கின்றீர்கள். உங்கள் அகங்காரம் காயப்படுத்தப்பட்டு விட்டது. சோ உங்களுடைய அகங்காரம் தான் அங்க காயப்பட்டுச்சே தவிர்த்து உங்களை யாரும் வேதனைப்படுத்தல. நானுன்ற அகங்காரம் தான் உனக்கு ஆபத்தா அமைஞ்சதுன்னு அம்மா சொல்றாங்க. சோ இதை இன்னும் நம்ம கிளியரா இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் சொல்றேன் பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ அம்மாவை வச்சே பண்ணலாம், அப்பதான் அது கரெக்டா வரும். அம்மா நம்மளுடைய குருடா. எனக்கு அம்மாவை பத்தி தெரியுது. இப்ப என்ன வச்சு சொல்றேன், எனக்கு அம்மாவை பத்தி தெரியுது. இப்பதான் அம்மா எனக்கு புதுசு. நான் என்ன பண்றேன், அம்மா கிட்ட போனா என்னால வாழ்க்கையில முன்னேறிட முடியும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. ஓகே, இதுதான் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வரும். சோ நான் அம்மா கிட்ட போறேன், அம்மாவை பல தடவை கட்டி பிடிக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுளை அடையறதுக்கு தான் பூமிக்கு வந்துடும் சொல்றாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு அதுல விருப்பம் பெருசா ஈடுபாடு இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, அது என் மண்டையிலே ஏறல. எனக்கு அம்மா கிட்ட வந்தா இது எப்படியாவது செட்டில் ஆயிடும், அம்மா கிட்ட வந்தா நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடும், அம்மா கிட்ட வந்தா நான் பிசினஸ்ல ஒரு லெவல்ல வந்துருவேன்ற எண்ணமே என் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அம்மாவால நம்மள திருத்த முடியுமா? ஏன்னா அம்மா சொல்ற விஷயம் எனக்கு புரியணும் அப்படின்னா முதல்ல என்னுடைய நானுன்ற தன்மையில இருந்து நான் வெளில வரணும். எனக்குன்னு ஒரு டெசிஷன் இருக்குல்ல. உன் மனசுல நீ ஒரு சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு நீ அம்மா கிட்ட போகும்போது அவங்க இது வேணாண்டா, இது உனக்கு சரி வராது, நான் உனக்கு வேற ஒரு விஷயம் தரேன்னு அம்மா பிளான் பண்ணி உனக்கு தந்தா கூட நீ அதை ஏத்துக்க மாட்ட. இப்படிதான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அம்மா கிட்ட வந்தா வேலை கிடைச்சிரும் நினைச்சுக்கிட்டு அம்மா கிட்ட வந்தாங்க. வேலை கிடைக்கல. 2வது தடவையும் வந்தாங்க, அப்பயும் வேலை கிடைக்கல. 3வது தடவையும் வரும்போது அம்மாவே கேட்டுட்டாங்க, ஏன்டா மூஞ்சி இவ்வளவு சோகமா வச்சிருக்கேன். அப்பதான் அந்த பையன் வாயை திறக்கிறோம், அம்மா எனக்கு வேலையே இன்னும் கிடைக்கலமா. அதுக்கு அம்மா சொல்றாங்க, சரி ரெசியூம் கொடு, அம்மா வேலை போட்டு தரேன்ட்டு. ரெசியூமும் அந்த பையன் கொடுக்குறான். அம்மா சொல்றேன், கேரளால இந்த இடத்துல ஜாப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோ, காலும் வந்துருச்சு. ஆனா அந்த பையன் போகல. ஏன்னா அவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா, நான் ஐடி கம்பெனில 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்துல அவன் இருந்திருக்கான். ஆனா அம்மா என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு வேலை அமைச்சு கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ முடிஞ்ச காசு தான் உங்களால தர முடியும். ஆனா அம்மாவுக்கு தான் தெரியும், டேய் இப்போதைக்கு உனக்கு நேரமே வேலை கிடையாதுடா, அதனாலதான் அம்மா இதையாவது செஞ்சு பொழைச்சுக்கோ அப்படின்னு இதை கொடுத்துருக்கேன். ஏன்னா நீ செஞ்ச கர்மாவுக்கு உனக்கு இப்போதைக்கு வேலையே கிடையாது, நான் கொடுக்குற வேலையை செஞ்சா கூட உனக்கு ஏதாவது காசு கிடைக்கும், அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு இருக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவன் பாடம் கத்துக்க வேண்டாமா? இப்ப ஏன் கடவுள் இப்ப நீங்க கேட்கல, ஏன் அம்மாவால வேலையை கொடுக்க முடியாதா? கொடுத்துட்டா என்ன கத்துப்பான் அவன்? அந்த ஆத்மாவுக்கு சொல்றேன், ஒவ்வொரு ஆத்மாவும் ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கணும் இல்லையா? புரியுதுங்களா? இப்ப அவனுக்கு வேலை கொடுத்தா திரும்பவும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு தவறுகள் நடக்கலாம், அவனுடைய சிந்தனை அளவுல அவன் இன்னும் மாறாம இருக்கலாம். அதனால அந்த கர்மாவை அவன் விட்டு வைக்கிறாங்க. உடனே வேலை கொடுக்க வேண்டாம், ஏன்னா இன்னும் அவனுக்கு அந்த பக்குவம் வரல. அவன் இந்த கர்மாவே அவனுக்கு வேலை செய்யட்டும், வேணா காசுக்காக நம்ம இது வேணா அரேஞ்ச் பண்ணலாம். சோ அம்மா தான் ஒவ்வொருத்தருடைய பக்குவத்தை பார்த்து தான் உனக்கு இது தரலாமா வேணாமா முடிவு பண்றாங்க. புரியுதுங்களா? கர்மா ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அந்த கர்மாவை கால்குலேட் பண்ணி இந்த கர்மாவை இவனுக்கு நடக்க வைக்கலாமா, நடக்க வச்சா அவன் திருந்துவான் அப்படின்னா நடக்கட்டும். இல்ல என் குழந்தை ஆல்ரெடி திருந்துருச்சு, இந்த கர்மா வேண்டவே வேண்டாம் அப்படின்னா அம்மா அந்த கர்மாவை தொடச்சி எடுத்துருவாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? நம்ம எல்லாருக்குமே கர்மா இருக்கு. அம்மா கிட்ட போகும்போது அம்மா கிட்ட போய் நம்மளுக்கு அந்த உள் வளர்ச்சி வரணும், மனதளவுல மாற்றம் வரணும். வருது அப்படின்னா நம்ம கர்மாவை அம்மா தொடச்சி எடுத்துருவாங்க. வரல அப்படின்னா அந்த கர்மாவை வச்சியே நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன், இப்ப நான் ஒரு இன்டென்ஷன்ல அம்மா கிட்ட போறேன், அப்போ என்னுடைய விஷயத்தை பத்தி மட்டும்தான் நான் அதிகமா யோசிக்கிறதுனால அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அது எனக்கு நடக்காது. அப்ப அம்மா கொடுக்க வேண்டிய பெனிஃபிட் எனக்கு கொடுக்கவும் முடியாது. சோ அப்படி இருக்கும்போது அம்மா என்ன பண்றாங்க, இதுவே பிரம்மச்சாரிகளா இருக்கும்போது, இத பிரம்மச்சாரியை சொல்றாங்க இல்லையா, எல்லாரும் அம்மாவே வேணும்னு வந்தவங்க. ஆனா இவங்க நினைக்கிறாங்க, அம்மா அம்மா நான் உங்ககிட்ட வந்துட்டேன்லம்மா, எனக்கு நீங்க ஒரு காலேஜ் கட்டியிருக்கீங்களே அதுல மட்டும் எனக்கு கொஞ்சம் இந்த வேலையை போட்டு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுப்போம். அம்மாவுக்கு தெரியும் யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாது, யாருக்கு என்ன பண்ணணும்னு அம்மாவுக்கு தெரியும். ஆனா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல, அப்போ அது அகங்காரம். அப்போ அதை நான் தரமாட்டேன்னா உனக்கு கவலை வந்துருது.
யாராவது அதை போய் திட்டாங்கன்னா உனக்கு கவலை வந்துருது. அப்போ நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. அந்த வேலை உனக்கு கொடுத்தா உனக்கு மட்டும் தான் பெனிஃபிட். ஆனா இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு குடும்ப குட்டி இருக்கு. அந்த வேலை இன்னொருத்தருக்கு போச்சு அப்படின்னா அவர் குடும்பத்தில் 4 பேர் சாப்பிடுவாங்க. சோ அப்ப அதெல்லாம் பார்த்துதான் அம்மா கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப அதுதான் அம்மா சொல்றாங்க, உனக்கு வேணும்ன்ற சுயநலத்தினால நீ மத்தவங்களுக்கு என்ன லாபம், மத்தவங்களுக்கு என்ன நஷ்டம்ன்றதை நீ பார்க்கவே மாட்டேங்கிற. உனக்கு தேவையானது நீ மைண்ட்ல பிக்ஸ் பண்றதுதான் இங்க முதல் தப்பே. அப்போ அம்மா சொல்றது உனக்கு கேட்க மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அப்போ நீ வளரணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் திட்டி தானே ஆகணும், சொல்லி தானே ஆகணும். அது திட்டு நம்ம சொல்லிக்க வேண்டாம், அம்மா உணர்த்தி தானே ஆகணும். அதனாலதான் அம்மா அதை நான் உணர்த்துறேன். சோ உனக்கு ஒருத்தவங்க திட்டும் போது கவலை வருது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, அதை அவங்க திட்டினதுனால வரல, உன்னுடைய பர்சனாலிட்டி அங்க தாக்கிடுச்சு, உன்னுடைய பிரஸ்டீஜ் அங்க அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதுதான் அகங்காரம். உன்னுடைய அகங்காரம், அது பேர் தான் அம்மா அகங்காரம்னு சொல்றாங்க. அந்த அகங்காரத்தை டச் பண்ணிட்டாங்க, அதனால உனக்கு கோபம் வருது, கவலை வருது. ஆனா அந்த அகங்காரத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா சுயநலம் இருக்கு, நீ வேற யாரை பத்தி யோசிக்கிறதே கிடையாது, அம்மா சொல்றது காது கொடுத்து கேட்கறதே கிடையாது, எனக்கு இது வேணும்ன்றது மட்டும் இருக்குது. இப்படி இருந்தா ஆன்மீகத்தில் நீ அடுத்த நிலைக்கு போகவே முடியாது. ஆன்மீகவாதி சும்மா வாயில சொல்லிக்கலாம், ஆனா அடுத்த நிலைக்கு போக முடியாது. இததான் அம்மா இந்த ஒரு பேராகிராஃப்ல அம்மா இததான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ முதல்ல சரண்டர் ஸ்டேட்டுக்கு வா. உனக்கு மனசுல எந்த விருப்பத்தையும் நீ வச்சுக்காத, அம்மா சொல்றத செய். அம்மா திட்டினா வாங்கிக்கோ. அப்படி இருக்கும்போதுதான் அகங்காரம் படிப்படிப்படியா கம்மியாகும். அம்மா திட்டும் போது உனக்கு ஏன் திட்டுறீங்கன்ற கேள்வி வருது அப்படின்னாலும் நீ உன்னை அடக்கவே இல்லைன்னு அர்த்தம். உனக்குள்ள இருக்கிறத நான் சீண்டிட்டேன்னு அர்த்தம். அப்ப அதை அழிக்க வேண்டாமா? உனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அதை அழிக்கணும். அதை அழிச்சிட்ட அப்படின்னா அம்மா என்ன திட்டினாலும் உனக்கு சூடு சொன்னே வராது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்ல வேளை அம்மா என்ன திருத்திட்டாங்கன்னு சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, சிலர் உங்கள் அகங்காரத்தை சுட்டிக்காட்டி விட்டனர், அதை உங்களால் தாங்க முடியவில்லை. உங்கள் மனம் புண்படுகிறது, ஏனென்றால் உங்கள் அகங்காரம் சுட்டிக்காட்டப்பட்டது. உங்களுடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டு விட்டது. எனவே அவர்களுக்கு எதிராக நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள். ஏனென்றால் உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உங்களால் உங்களுடைய அகங்காரம் உருவாகி சுயநலமாக சின்ன நானை தவிர வேறு எதையும் பார்க்க முடியவில்லை. அது உருவாகிய அந்த குறுகிய சில உலகத்தை தவிர வேறு எதையும் காண முடியவில்லை. யாராவது உங்களை திட்டுவதற்காக செய்யும் முயற்சியில் சிறிய குறுகிய உங்கள் உள்ளத்தில் சிறிய காயத்தை உண்டாக்கிவிட்டால் அவர் மீது உடனே கோபம் கொள்கின்றீர்கள். விதவிதமாக குற்றங்களையும் அவரிடமிருந்து விதவிதமான குற்றங்களையும் காண்கின்றீர்கள். உங்கள் மீது ஒரு துளியும் குறைவில்லாத போல நடந்து கொள்கின்றீர்கள். தூய்மை நிறைந்த மகானாக உங்களை நீங்கள் நினைக்கின்றீர்கள். நீங்கள் உங்களை நல்லவனாக, தூய்மையாக, அப்பழுக்கற்ற, தவறேதும் இல்லாதவனாக இருக்க முயற்சிப்பவனாக நினைக்கின்றீர்கள். பிறகு மற்றவர்கள் எத்தனை துன்பப்படுகின்றார்கள், என் மனதை வேதனை அடைய செய்கின்றார்கள் என்கின்றீர்கள். அவன் என்னை திட்டினான், என் மேல் தவறு ஏதும் இல்லை, அவன் தான் காரணம் என்று கூறுகின்றீர்கள். சிந்தித்து பாருங்கள், உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களை மாசு மறுவற்ற பெரிய மகாத்மா என்று நினைக்கின்றீர்களா? இல்லை, நீங்கள் அப்படிப்பட்ட மகாத்மா இல்லை. நீங்கள் குறுகி கிடக்கும் சின்னஞ்சிறு அகங்காரமே. நீங்கள் முழுமையை அடைய முடியும், ஆனால் அதற்கு ஒரு வழிகாட்டி அவசியம். நீங்கள் செம்மைப்படுத்தப்பட வேண்டும், நெறிப்படுத்தப்பட வேண்டும். இவையெல்லாம் ஒரு சீடன் என்பவன் உட்பட வேண்டிய நிலையாகும். ஒரு சீடனுக்கு உண்மையான நிலை என்னன்னா பதப்படணுமா, செம்மைப்படணுமா, அதுக்கு ஒரு குரு அவசியம்னு அம்மா சொல்றாங்க. உங்களை செம்மைப்படுத்த யாரையும் நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் நீங்கள் திருந்துவது மிக கடினம். அது யாராவது என்பது குருவை குறிக்கும். அதாவது யாராவது வேணும்னு சொல்றாங்களா, அது குருன்னு அம்மா சொல்றாங்க. அதாவது இங்க பாரு, நீ ஒருத்தவங்க திட்டும் போது கோவம் வருது அப்படின்னா அது உனக்குள்ள இருக்கிற அகங்காரம், அதை நீ தான் மாத்தணும். சரியா? ஒருத்தவங்க திட்டாங்க அப்படின்னா உடனே உனக்கு கோவம் வருது, அவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு நீ நினைக்கிற, உன்னை பெரிய உத்தமன்னு நீ நினைச்சுக்கிற. முதல்ல அது கிடையவே கிடையாது. மனித தன்மையில இருக்கிறவங்க எல்லாருமே அகங்காரம் கொண்டவங்க தான். அதுல இருந்து உன்னை வெளில கொண்டு வரதுக்கு கண்டிப்பா சத்குரு தேவை. குரு இல்லாம அது நடக்காது. குரு கீழே நீ வந்ததுக்கு அப்புறம் குரு சொல்றத நீ கேட்டு நடந்துக்கும்.
அப்படின்னா மட்டும்தான் நீ உண்மையாவே மகானா ஆயிடுவ. சரியா? அதனால அம்மா ஏன் திட்டுறாங்கல்ல யாரும் கேட்காதீங்க. திட்டினாதான் நீனும் மகானா ஆக முடியும்ன்றாங்க. ஓகேடா, இன்னும் அம்மா இதை பத்தி நிறைய பேசுறாங்க. அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது. ஈஸியாலாம் முடிச்சிடக்கூடாது. அம்மா திட்டுறதை பத்தி நம்ம டெய்லி பேசுறதே அது மிகப்பெரிய பாக்கியம். அதனால நம்ம நாளைக்கு பார்க்கலாம்டா. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீ